அதாவது அண்ணன் வந்து 2 நாள் பதில் சொல்லலைன்னாரு. சில விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு அவ்வளோ அப்பட்டமான விஷயம் பேசுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சிரிப்பு நடிகர் சென்னையில கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஒரு மேடையிலேயே பேசுறாரு, பேட்டின்னு கிடையாது, மேடைன்னு நினைக்கிறேன். உலகமே சிரிக்கிற அளவுக்கு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நமது முதலமைச்சர் வந்து கொடி எடுத்து ரோட்ல நடக்க ஆரம்பிச்ச உடனே அங்க போர் நிறுத்திட்டாங்கன்னு சொல்றாரு. இதுக்கு யாராவது ஏதாவது நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா? அது வந்து உலகமே சிரிக்கத்தக்க அளவுக்கு அது பேச்சு. அப்படிதான் இருந்தது திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு. அதாவது இந்தியா என்ன சொல்லணும்னு நினைச்சு அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொன்னாருன்னா, நம்ம ரஷ்யா போர்ல கூட திரு மோடி என்ன சொன்னாரு, இந்த காலகட்டம் போருக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளே ஒரு போர்ல ஈடுபட்டா அது வந்து நியாயமா இருக்காது. நம்மள ஒருத்தன் வந்து சீண்டிட்டான், நம்மளுடைய பெண்களுடைய பொட்டை அழித்து விட்டு இங்க போயிட்டு நீ போய் சொல்லுன்னு சொல்லும் போது அது வந்து எவ்வளவு இந்த அதாவது சினிமேட்டிக்கா பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிருக்காங்க, 2-3 பெண்களை, ராணுவ வீரர்களை தலைமை தாங்க வைத்து அந்த நியூஸ் சொல்றது கூட, அந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி நியூஸ் சொல்றது கூட பெண்கள் சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல எதுக்கு நடத்தினாங்கன்னா, அந்த தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும், பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சுறுத்தல் தர வேண்டும் அப்படின்னு 2 தான் எய்ம். இதுல என்ன நடந்ததுன்னா, அமெரிக்கால இருந்து ஜப்பான் வரைக்கும் எல்லா நாடுகளும் கிடுகிடுன்னு நடங்குது. சும்மா அதிர்து இல்ல அப்படின்னு. ஏன்னா இருங்க, நான் முடிச்சிடுறேன். அதாவது நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு போனோம்னா, உலகத்துல யாரு எந்த ஒரு இடத்துக்கு போனோம்னால ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி தான் போவோம். கரெக்ட் தானே? அந்த ஜிபிஎஸ் யாரோட கண்டுபிடிப்பு? அமெரிக்காவோட கண்டுபிடிப்பு. அதை கூட தவிர்த்துட்டு நாவிக் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது உலகம் ஏன் நடுங்குச்சின்னு சொல்றேன்னா, இவ்வளவு சீக்கிரட்டாக, இவ்வளவு துல்லியமாக, இவ்வளவு ரகசியமாக, இவ்வளவு பயங்கரமாக நம்ம நாடு தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் இந்த வந்து அந்த பிரம்மோஸ் மிசைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 13 ஏர் பேஸ அடிச்சது வந்து அந்த பிரம்மோஸை வச்சுதான் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த நாடுமே அந்த பிரம்மோஸோட சக்தியை பார்த்ததே கிடையாது. இந்தியாவே இதான் முதன் முறையாக பயன்படுத்துது.